ஓரணியில் திரள்வோம் என்கிற அந்த வரலாற்று பிரகடனத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது வருகிற 1ஆம் தேதி இருந்து தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கழக தொண்டர்கள் வீடு வீடாக செல்லப் போகிறார்கள். இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் நீங்கள் அனைவரும் இணைய வேண்டும், குறிப்பாக எதிர்க்கட்சியினர் கூட இதில் சேர வேண்டும் என்கிற கோரிக்கையை நேற்று அறைகோல் விடுத்திருக்கிறார். அது தொடர்பாகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. நீங்கள் கேள்விக்கலாம். இத்தனை காலம் இல்லாமல் திடீர்னு மண் காக்க, மானம் காக்க, மொழி காக்கன்னு ஓரணியில் தமிழ்நாடு என்ன தேவைங்கிற விமர்சனங்கள் எழுது. தேர்தலை ஒட்டிதான் இந்த முன்னெடுப்பார். இத்தனை காலம் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போது என்று கேட்கலாம். இத்தனை காலமாக இந்த நிலத்திற்கு எங்கள் மொழிக்கு தீங்கு வந்தபோது இந்த திராவிட தீரர்கள் தான் தன் தேகத்தில் நெருப்பை அள்ளி கொட்டி சித்தி போய் இந்திக்கு தமிழ்நாட்டில் வாதிக்கமா, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டில் என்று நாங்கள் தான் இந்தியை எதிர்த்து போராடினோம், வாதாடினோம், வென்றோம். நாங்கள் தான் எங்கள் கீழடியோட துன்பம் பாதிக்கப்பட்ட போது களத்தில் நின்று எங்களை மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னால் புறநாட்டு வீரர்கள் போல் மாணவரணிக்கு திரண்டதென்று எங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும் அரசு அதிகாரத்தில் இருந்தால் கூட தொடர்ச்சியாக போராடுகிறோம். இப்போது ஒரு மக்கள் இயக்கமாக நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் நம்புகிறார். நாங்கள் சொல்லியிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது, திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக நாமெல்லாம் ஓரணியில் சேர வேண்டும். காரணம், இந்த நேரத்தில் கோயில்களில் வெட்டப்படுகிற கிடாவை போல் தன்னை அழிக்க பாஜக வருகிறது என்கிற அந்த பொருள் கூட புரியாது எடப்பாடி போன்ற கட்சிகள் பாஜகவோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்று எடப்பாடியை வைத்துக் கொண்டே அமித்ஷா சொல்கிறார். இதுவரைக்கும் RSS அந்த மதவெறி அமைப்புக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்காது, ஆட்சி குறித்து ஏன் ஒத்த கவுன்சில் கூட வாங்க முடியாத அந்த அமைப்பு இன்னைக்கு அதிகாரம் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பேசுகின்றால் மௌனமாக தன் கட்சியில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் படத்தை கலட்டுவதற்கு எடப்பாடி அவர்கள் முடிவு செய்து விட்டதால் கட்சிகளை கடந்து நமது கொள்கைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம். அரசியமைப்பு சட்டத்தை கொண்டு இந்த அரசு, மோடி அரசு தமிழர்களை முடக்குகிற போது நாம் மக்கள் மன்றத்தில் போக வேண்டும் என்கிற அறைகூவலை இன்று அந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக இது 4 ஆண்டு மட்டுமல்ல, எதிர்க்கட்சியாக இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று உடன்பிறப்புகளை வாருங்கள் என்று ஒரு இயக்கத்தை நடத்தினார். கொரோனா என்ற பேரிடர் வந்தபோது நீங்கள் யாரும் வெளியே வராதீங்கன்னு ஒரு சமூக இறுக்கத்துக்கு ஆன போது அந்த சமூக இறுக்கத்தை போக்குவதற்காக நாம் உறவுகளே ஒன்று சேர்வோம், ஒன்றிணைவோம் என்று தன் தொண்டர்களை கூட்டி தெருக்க போனார். அதுபோல் ஒரு சமூக பேரிடர், ஒரு சமூக அநீதி, ஒரு தமிழ் சமூகத்தை ஒன்றிய அரசு ஒடுக்குகிற போது எப்படி கொரோனா என்கிற பேரிடரை நாம் வெல்வதற்கு ஒன்று சேர்ந்தோமோ அதுபோல் இப்போதும் நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை இப்போது காலத்தின் தேவைகிறது இப்போது எடுத்திருக்கார்கள். சமஸ்கிருதம் எந்த மாநிலத்திலுமே பேசப்படல அப்படிங்கிறப்போ அந்த மொழி வளர்ச்சிக்கு யாருமே நிதி ஒதுக்க முடியாது. அதனால தான் பல மடங்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? வானதி சீனிவாசன் கேட்கிறாங்க. அக்கா, வானதி சீனிவாசனுக்கு நான் பொறுமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமஸ்கிருதத்திற்கு 2500 கோடி கொடுப்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஏன் 1 லட்சம் கோடி கூட கொடுங்கள், அது உங்களுடைய விருப்பம். நாங்கள் செத்துப்போன சமஸ்கிருதம் என்று அதை நான் கொச்சைப்படுத்த கூட விரும்பவில்லை. யாரும் பேசாத, யாரும் படிக்காத, படித்து விட்டால் பேசிவிட்டால் இந்த சமஸ்கிருதத்தை படித்தா உங்களுக்கு டாக்டர் வேலை கிடைக்கும், உங்களுக்கு இன்ஜினியர் கிடைக்கும், உங்களுக்கு உள்ளூரில் தாசில்தார் வேலை கிடைக்கும், இந்த சமஸ்கிருதத்தை படித்தா நீங்கள் பெரிய ஆள் ஆகலான்னு ஒரு ஆய்வை காட்ட சொல்லுங்கள். அப்படி யாரும் படிக்காத, பேசாத, எதற்கும் உதவாத, ஏன் அப்படி நான் கஷ்டப்பட்டு சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு போனால் என் மந்திரத்தை ஓதுறதுக்கு என் முருகன் என் விநாயகர்கிட்ட போனால் கூட நீங்கள் என்ன சாதின்னு கேட்குற இந்த நாட்டில் 2500 கோடி ஒதுக்குறீங்க, பரவாயில்ல. நாங்கள் கேட்பது எங்கள் தாய்மொழியுடைய தொன்மத்தை நிரூபிப்பதற்கு, தாய்மொழியுடைய பெருமையை, அறிவியலை கொண்டிருக்கிற, பண்பாட்டை கொண்டிருக்கிற, தொன்மத்தை கொண்டிருக்கிற, அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட இலக்கண இலக்கியங்களை, இந்திய மொழிகளை அதிகமாக கொண்ட 76 கிளை மொழிகளுக்கு உடன் சகோதர மொழியாக இருக்கிற தமிழுக்கு வளர்ச்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் கேட்கிறோம்? ஒரு செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை பேருக்கு தொடங்கி அங்கு யாரையும் இயங்க விடாமல் செய்கிறீர்கள். எங்கள் மொழிகளிலே வாதாடுவதற்கு சட்டங்களை கொண்டு வாருங்கள் கேட்டோம், அதுக்கு எந்த நிதியும் இல்லை. எங்கள் மொழியை ஊக்குவித்து உலக நாடுகளுக்கு கொண்டு போவதற்கு நீங்கள் ஒரு திருக்குறளை சொன்னால் பத்தாது, அதற்கு மாறாக இருக்கைகளை கொண்டு வாருங்கள் கேட்டோம். எங்கள் மொழி சிறப்புக்கு நிதி ஒதுக்கணும் கோரிக்கை வைக்கிறோம். சமஸ்கிருதத்துக்கு யார் கோரிக்கை வச்சாங்க? யாருமே பேசலை, எந்த மாநிலமே பேசலாம். யார் கோரிக்கை வச்சாங்க? அப்போ பாஜகவுக்கு ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கு. பாஜகவுக்கு ஹிட்டன் அஜெண்டா இங்கே ஹிந்தியை அழிச்சு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது. சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தால் பழைய புராண புரோட்டுகளை மீண்டும் கொண்டு வர முடியும். அந்த பழைய புராண புரோட்டுகளை கொண்டு வந்தால் மேலோர் கீழோர், மேல் சாதிக்காரர் கீழ் சாதிக்காரர், அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற அரசியலை மீண்டும் பேச முடியும். கேட்டால் பழக்க வழக்க சட்டம் என்கிற கண்மூடித்தனமான சாதியத்தை இருக்க பிடிக்கிற சட்டங்கள் சமஸ்கிருத வழக்கம் என்று தந்தை பெரியார் என்று சொன்னால் அதை பாஜக என்று செய்வது. நாங்கள் கேட்பது சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குவது உங்கள் சொந்த விஷயம், அமைச்சரை முடிவு. ஆனால் அதே போல் வளமையாக இருக்கிற, அதை செழுமைப்படுத்த பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்க
எங்களுடைய கல்வி நிறுவனங்களை மேம்படுத்த எங்கள் நிதிகளை கொடுங்கள், எங்கள் தமிழுக்கு கொடுங்கள், எங்கள் தெலுங்குக்கு கொடுங்கள், எங்கள் கன்னடத்துக்கு கொடுங்கள், எங்கள் மலையாளத்துக்கு கொடுங்கிற கோரிக்கை வைக்கிறோம். இதெல்லாம் தவறு இருக்கிறது. இங்கிலாந்து ஜான்மூஸ் பல்கலைக்கழகம் கீழடி குறித்த 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதனுடைய முக வடிவமைப்பை கொண்டு வந்து இவ்வளவு சான்றிதழ் அறிவியல் பூர்வமாக கொண்டு வந்த பிறகு மத்திய அரசினுடைய போக்கில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்த எனக்கு தெரிந்து தூங்குவோர் எழுப்பலாம், தூங்குவோர் நடிக்கிற பாஜகவுடைய RSS உறுப்பினர்களை தலைவர்கள் எழுப்ப முடியாது. கீழடி குறித்து நாங்கள் ஆய்வை வெளியிடுங்கள் என்று சொன்னால் இன்னும் ஆதாரத்தை கொடுக்கிறார்கள். நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். இந்தியாவில் நாங்கள் சொல்வது சிந்துவெளி சமவெளி என்கிற அந்த சிந்துவெளி சமவெளியில் பேசப்பட்ட மொழி தமிழ் ஒன்றாக இருக்கிறது என்று பெரும் மரியாதைக்குரிய தொல்லியல் ஆய்வாளர் எழுத்தாளர் பாலகிருஷ்ணன் எழுதுகிறார், பேசுகிறார், தரவுகள் நிரூபிக்கிறார். இங்கிருந்த சமூகமும் அங்கிருந்த சமூகம் ஒன்றாக இருந்தது, மூத்த மொழியாக தமிழ் இருந்திருக்கிறது என்று அண்ணல் அம்பேத்கர் எழுதுகிறார், பேசினார், வாதாடினார். அதை நிரூபிப்பதற்கு ஒரு சான்று கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே அக்கறை இருந்தால் பாஜகவிற்கு இந்தியாவின் எல்லையை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குங்கள், வரலாற்றை தமிழ்நாட்டில் தொடங்குங்கள் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார். தொடங்கித்தான் பார்ப்போம்னு உண்மையிலே தைரியம் அக்கறையும் இருந்தால் வந்திருக்க வேண்டும். அப்படி ஏன் அவங்க மறுக்கிறாங்கன்னா 9 கட்ட ஆய்வுகளை 6 கட்ட ஆய்வுகளை தமிழ்நாடு அரசு தான் செய்திருக்கிறது. கடந்த எடப்பாடி அவர்கள் கூட அதை ஒன்றை செய்திருக்கிறார், அதில் மறுக்க முடியாது. அவர் கீழடிக்கு போல, கீழடியை பார்க்கல, அவருக்கு தமிழர் துன்பம்னா என்னன்னு தெரியாது, தமிழ்னா என்னன்னு தெரியாது, திராவிடம் என்னன்னு தெரியாது. ஆனால் நிதி ஒதுக்கி செஞ்சார். ஆனால் அதை காத்திரமாக அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு அவருக்கு எவ்வித அரசியலும் இல்லை, அரசியல் அறிவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் முதல் 1, 2, 3 கட்ட ஆய்வுகளை வெளியிடுவதற்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தில் போய் அதை வெளியிடுங்கள் மதுரை உயர் நீதிமன்றம் வெளியிட்டு உத்தரவுப்பட்டது. ஏன் இதுவரை வெளியிடலை? அப்போ உங்கள் நோக்கம் கீழடியை ஆய்வை வெளியிட்டால் உலகின் மூத்த மொழியில் ஒன்றாக தமிழ் கருதப்படும், தமிழ் த ஃப்ரைட் என்று நம்பப்படும். அது நிரூபிக்கப்பட்டால் தமிழர்களாகி நாங்கள் இந்தியாவுடைய பூர்வ குடிகள் என்கிற தன்மை நிரூபிக்கப்படும். இந்தியாவுடைய கடவுச்சீட்டில், இந்தியாவுடைய அதிகாரத்தில், இந்தியாவுடைய ஆட்சியில் அட்டவணை மொழிகள் எல்லா மொழிகளையும் சேருங்கள் என்று நாங்கள் கேட்கிற கோரிக்கை நியாயம் வந்துவிடும். எங்கள் அரசியல் கொள்கை அரசியல் சரி என்று, திராவிட முன்னேற்ற கழக அரசியல் சரி என்று மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு விட்டால் பாஜக இங்கு அரசியல் செய்ய முடியாது, அடிமைகளை விலைக்கு வாங்க முடியாது என்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக மறுக்கிறார்கள். அவர் மறுத்து கொண்டு தான் இருப்பார்கள். காரணம், அவர்கள் தமிழர்களுக்கு விரோதி, தமிழுக்கு விரோதி, தமிழ்நாட்டுக்கு விரோதி. அது பாஜகவுடைய அரசியல். RTE மூலம் சாதாரண மக்களும் தனியார் பள்ளியில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு அது வந்து பறிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான நிதி வந்து மத்திய அரசிடமிருந்து வரல. திமுக மாணவர்கள் இதை ஏன் தொடர்ச்சியாக தமிழ் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என கவிஞர்கள் பாடினாலும் தொடர்ச்சியாக கல்வியை எல்லோருக்கும் கொண்டு வந்து சேர்த்தது நீதி கட்சியும் பெருந்தலைவர் பெரும் மரியாதைக்குரிய கர்மவீரர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் தொடர்ச்சியாக பள்ளி கல்வியில் ஒரு நிதிகளை கொடுத்து வளர்த்து கொண்டே இருந்தார்கள். அதன் காரணமாக உயர்கல்வி வளர்ந்தது, ஆராய்ச்சிக்கல்வி வளர்ந்தது. இன்றைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பள்ளி செல்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் தொடங்கி படி என்று படிப்பை மேம்படுத்துகிற பல திட்டங்களில் கல்வியில் நாங்கள் விதைக்கிறோம். அதனால்தான் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கடனை உடனே வாங்கியாவது கல்வியை படிக்கும் எண்ணம் இருந்தது. ஆனால் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய எண்ணம் ஒன்றிய அரசுக்கு இல்லை. அதுவும் குறிப்பாக வளர்கிற தமிழ்நாட்டை நோக்கி, வளர்கிற தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு ஒரு எப்பவும் எரிச்சலும் கோபம் இருக்கிறது. எப்படியாவது எதையாவது நிறுத்தினா அவங்க கல்வி தடத்தெல்லாம் பார்க்குறாங்க. வடிவேல் சாருடைய காமெடி தான், சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்று நம்புகிறாங்க. ஒருபோதும் தமிழர்கள் நாங்கள் கல்வி விட்டுக் கொடுக்க மாட்டோம். உறுதியாக வருகிற காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணி அதை கருத்தில் கொண்டு இப்போது எழுதுகிற பேசுகிற எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெருமரியாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்றவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் செலியம் போன்றவர்கள் எடுக்கிற அந்த முன்னெடுப்புகளோடு அரசு முன்னெடுப்பு அவர்கள் எடுக்கிறார்கள். மக்கள் களத்தில் எங்களுடைய கழகத் தலைவர் மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் உத்தரவோடு எங்கள் இளந்தலைவருடைய வழிகாட்டுதோடு அதை களத்தில் அந்த போராட்டத்தை அங்கே எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிற மதங்களை வந்து பற்றிய புரிதலை வந்து ஏற்படுத்துங்க. அதற்காக ஏன் இந்து மதத்தினுடைய அடையாளங்களை அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு பாஜக முன்னாள் அண்ணாமலை வந்து கேள்விப்பட்டிருக்காரு. இது கண்டனத்திற்குரிய. அண்ணாமலை முதலில் பட்டம் படித்தவராக எங்கள் சந்தேகவர்கள். அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய உணர்வை புரிந்தவராக என்ற சந்தேகவர்கள். அண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற பள்ளப்பட்டி என்கிற ஊரில் அவருக்கு தெரிந்திருக்கும். நாம் இதுவரைக்கும் ஒரு தாய் பிள்ளையாக வாழ்ந்த இந்த நிலத்தில் மீண்டும் சாதிய வன்மத்தை தூண்டுகிற வேலையை அண்ணாமலை செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் அரசியமைப்பு சட்டம் சொன்ன எல்லோரும் சமம்ங்கிறதுக்கு மாறாக நீங்கள்லாம் இப்படி இருங்க, உங்கள் மதம் பெரிய மதங்கிற மதப்பெருமையை மதவரியை ஊட்டுவதற்கு அண்ணாமலை தயாராக கொண்டிருக்கிறார். ஏன்னா இங்கே சமத்துவத்தை ஊட்டுனா அந்த சமத்துவத்தை படித்த மாணவர்கள் எந்த கட்சி சமத்துவம் பேசுது அந்த கட்சியில் சேரலாம்னு நினைப்பாங்க. இங்கு மொழி உணர்வை ஊட்டுனா எந்த கட்சி மொழிக்காக பேசுகிறது அந்த கட்சி சேரலாம்னு நினைப்பாங்க. அறிவியலை பேசினால் எந்த கட்சி அறிவியலுக்காக வாதாடுகிறது அந்த கட்சிக்காக போவாங்க.
திராவிட கருத்து இடஒதுக்கீடு குறித்து பேசினா எந்த கட்சி இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக நிற்குமோ அந்த கட்சி போலாமாங்க. இது எதுக்குமே அண்ணாமலை இருக்கிற அந்த பாஜக கட்சிக்கு தகுதி இல்லை. அப்போ எந்த கட்சிக்கு போனால் தன் கட்சிக்கு ஆளுகள் எப்படி கிடைப்பாங்கன்னா, ஒருவேளை மதவரியை ஊட்டினால் மதவரியில் ஊறி தலைத்தவர்கள், மத அடையாளங்களில் அன்று மத வெறுப்புக்கு உள்ளானவர்கள் தன் கட்சிக்கு வருவாங்க. ஆள் சேர்க்கிற முயற்சிக்காக பார்க்குறாரு. ஒருபோதும் தமிழ்நாட்டு மண் இது அனுமதிக்காது. தமிழ்நாடு மண்ணை பொறுத்தவரையில் பிறகு அண்ணா சொன்னதுதான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவரவர் வழிபாட்டு முறை அவரவருக்கு சிறந்தது, பள்ளி கல்லூரி தலங்கள் என்பது எல்லோரும் சமம் என்கிற நிலைப்பாடு தான் தமிழ்நாடு அரசுடைய முடிவு. அது தொடர்ச்சியாக இங்கு நிற்கும். தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாலே ஒரு பேச்சால் எடுத்தால் எல்லா கட்சிகளுக்குமே அது ஒரு பலம். அதுலேயும் திராவிட கட்சிகளுக்கு பேச்சு தான் உயிர் மூச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான கட்சிகள்லேயே பேச்சாளர்கள் அதிகம் இருக்காங்களா? ஏன் இன்னும் ஒரு தனித்துவமான பேச்சாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு? ரீல்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், இன்ஸ்டாகிராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், குமாப்பட்டி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். பேச்சாளர்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் இந்த நொடி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர், திராவிட இயக்கத்தின் தொண்டர் சமூக நீதியை பேசி, இடஒதுக்கீடை பேசி, தன் அன்னை தமிழை பேசி, ஏதோ ஒரு ஊரில் ஒரு சேரை போட்டுட்டு ஒரு மைக்கில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உறுதியாக பேச்சுக்கும் எழுத்துக்கும் எங்கள் தந்தை பெரியார், எங்கள் அண்ணாவும் தமிழர் கலைஞர் விதைத்த விதையை திராவிட இயக்கம் ஒருபோதும் கைவிடாது. சார், காலைல மத்திய அமைச்சர் எல்முருகன் பேசும்போது திமுக கூட்டணி உடையும் தன்மை கொண்டது, நிறைய பேர் திரும்பி போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க ஓரணியில திரளணும் அப்படின்றீங்க, அது எப்படி பாக்குறீங்க சார்? அந்த ஓரணியில சேருவதற்கு மரியாதைக்கு எல்முருகன் அவர்களாக கூப்பிடுறோம். நீங்களும் வாங்கண்ணே, தமிழுக்காக வாதாடுங்கண்ணே, தமிழ்நாட்டுடைய நில உரிமைக்காக, மண் உரிமைக்காக, மாணவ உரிமைக்காக வாதாடுங்கண்ணே. ஏன்னா இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே உயிர் நீப்பான் மயிர் நீப்பான் உயிர் வாழா கவரிமான் என்கிற மான்களுக்கு இருந்தது போல், உயிரே போனாலும் மானம் பெரிது என்று சொல்லிக் கொடுத்த தமிழ்நாட்டு மண், சுயமரியாதைக்காக ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்த ஊர் இந்த ஊர். அந்த மானத்தை காப்பதற்கு தமிழர்களுக்கு நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்கீங்கன்னு, ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்து கொண்டு நிதிகளை பெற்றுக் கொடுங்க. நீங்களும் ஒரு அணியில் வாங்கின ஓட்டு பாஜக போட்டுக்குங்க, நீங்கள் பிஜேபி உறுப்பினருங்க. ஆனால் ஒரு அணியில் கருத்தில் ஒன்றா சேருங்கண்ணே. ஏன்னா கடந்த காலத்தில் பாஜக தலைவர்கள் ஒருபோதும் இருக்க இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து பேச மாட்டாங்க. இதே அண்ணாமலை கூட பாஜகவுடைய சிம்பத்தேசா இருந்தபோது நீட்டு வேண்டாண்டாரு, இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் சரியிட்டாரு. இன்னைக்கு பாஜகங்கிற அந்த பதவி வந்த பின்னாடி அதெல்லாம் எப்படிங்க மறுத்து பேசுறாரு. நாங்கள் வைக்கிற அன்பு வேண்டுகோள், நீங்கள் அந்த கட்சியில் கூட இருங்க. ஆனால் தமிழ்நாடுடைய ஃப்ரைடாக பார்க்கப்படுகிற மொழி, சமூக நீதி, யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த ஃப்ரைடில் ஒருபோதும் விஷத்தை கலக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். வாய்ப்பு.